Hello guys, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஏன்னா இதை பற்றி நிறைய வீடியோஸ் வந்திருக்கலாம், ஆனால் இதுக்கு மேலேயும் நடக்க போகிறத பற்றி இப்போ நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுருங்க. சிஸ்டம் நம்ம நினச்சி பார்க்காத ஒரு அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு யூனிவர்ஸ்னு சொன்னோடனே நீங்கள் டக்குன்னு மார்வலுக்கு போயிடாதீங்க. அதுக்கும் நான் வரேன். இப்போது என்னென்னா, இந்த யூனிவர்ஸில் நம்ம எர்த்து ரொம்ப ரொம்ப சின்னதான ஒரு பிளானெட்டு. அந்த பிளானெட்டுக்குள்ளே இந்த மனுஷங்க அப்படின்றவங்க மிகப்பெரிய ஒரு உயிரினம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஏகப்பட்ட உயிரினத்தை சாவடித்து நம்ம இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இந்த ஒரு யூனிவர்ஸில். அப்போது இந்த மனுஷங்க அடுத்து என்னென்ன பிளான் பண்ண போகிறாங்க அப்படின்றத இந்த ஒரு சீரீஸில் பயங்கரமாக காமிச்சிருக்காங்க. இதுக்கு மேலே ஒரு சீரீஸாக வரப்போகுது. அது என்னென்னா அது பின்னாடி சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய மார்வல் ஃபேன்ஸ் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு லைக் பண்ணி தட்டி விடுங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி விடுங்க. ஏன்னா மார்வலை பற்றி சொன்னால் நம்ம மனுஷங்க இது க்ரியேட்டிவ் பண்ண விதம் சூப்பராக இருக்குது. அதுலேருந்து நிறைய சூப்பர் ஹீரோஸ் உருவாகி கொஞ்ச நாள்லேயே இதுக்கு ஃபேன் பேஸ் அதிகமானாங்க. ஏன்னா இந்த நம்ம மனுஷங்க உருவாக்கின ஒரு சூப்பர் ஹீரோ க்ரீச்சர் தான் அது. அந்த மாதிரி ஒரு சூப்பர் சீரீஸ் இப்போது ஃபேமஸாக இருக்குது. எங்கன்னா அமெரிக்காலேயே இந்த அவெஞ்சர்ஸ் மார்வல் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு ஃபேமஸான ஒரு மூவி அண்டு கார்ட்டூன் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி இந்த ஒரு சீரீஸ் அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்சம். நீங்கள் நினச்ச உடனே என்னடா இது ஒரு பொம்மை சேனல் தானே, இதுக்கு ஏன்னா நீ இவ்வளோ பேசுகிற அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆமாங்க, இந்த சீரீஸ் ரொம்ப முக்கியமான ஒரு சீரீஸு. ஏன்னா இதில் ஒரு சில சீரீஸ் என்ன ஆயிருக்குன்னா நிஜமாகவே நம்மளுடைய லைஃப்பில் நடந்திருக்கு. அதாவது இந்த எர்த்தில் என்னென்னலாம் நடக்கக்கூடாதோ அதெல்லாம் கண்டிப்பாக நடந்திருக்கு. அதுவும் என்னென்னா ரீசெண்ட்லி நம்மளுக்கு மிகப்பெரிய 2 இயர்ஸில் நம்மளை வீட்டுக்குள்ளே அடைய வச்ச ஒரு மூமெண்ட் என்னென்னா கோவிட். அந்த கோவிடை ஒரு எப்படி சொல்ல, ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி அப்படி அவங்க க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க அந்த ஒரு சீரீஸை. அந்த சீரீஸ் கோவிட் வந்துட்டுக்கு முன்னாடியும் பண்ணியிருக்கலாம், இல்லை வந்ததுக்கு அப்புறமாவும் பண்ணியிருக்கலாம். ஆனால் அந்த சீரீஸ் அதில் இருக்குது. அதுக்கு முன்னாடி லண்டனில் தான் நினைக்கிறேன், லண்டனில் ஒரு சர்ச் இருக்குது. அந்த சர்ச் தீப்பிடிச்சு எரிகிறத அப்படியே அந்த சிம்சம்மோடைய சீரீஸில் இருக்குது. அப்போது இதை பார்த்து தான் அதை பண்ணாங்களா, இல்லை இது ரியலாகவே நடக்கும்னு நினச்சி அதை எடுத்திருக்காங்களா அப்படின்னு தெரில. ஆனால் இந்த சிம்சம் சீரீஸ் ரொம்ப ரொம்ப பழைசான ஒரு சீரீஸ். ஏன்னா அது 1983 ஸ்டார்ட் பண்ணாங்க. அது ஒரு ஃபேமஸான ஒரு க்ரீச்சர். அது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். அமெரிக்காவில் ரொம்ப நேரம் ரியல் டைம் ஓடக்கூடிய ஒரு மினியேச்சர் சீரீஸ் தான் அந்த சிம்சம். ரொம்ப நேரம் ஓடும், அதாவது 30 மினிட்ஸ்க்கு ஓடும். அது ரொம்ப லாங். ஆனால் அதை பார்க்க எல்லாருக்குமே பிடிக்க ஆரம்பிச்சிடும். இது தமிழ் டப்புலேயும் இருக்குது, எல்லா லாங்குவேஜஸ்லேயும் இருக்குது. அது நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இது ஏன் நான் சொல்கிறேன்னா, ஒரு சீரீஸும் சரி, ஒரு எபிசோட்லையும் சரி, ஒன்றே சூப்பராக அதில் சொல்லியிருக்காங்க. இது கோவிடாக இருக்கட்டும், இல்லைனா அடுத்து என்ன நடக்க போகுது, இல்லை வேர்ல்டு வார் வருமா, இது நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா அடுத்த வருஷம் ஒரு சூரிய புயல் வருது அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும். அதுவும் அதில் சொல்லியிருக்காங்க பயங்கரமாக. அதே மாதிரி கரண்ட் கனெக்ஷன் எல்லாமே கட் ஆக போகுது அப்படின்றதையும் அதில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நடக்க போகுது. அதே மாதிரி விண்வெளியிலேருந்து நம்ம பூமிக்கு வரப்போகுது ஒரு ஆஸ்ட்ராய்ட் அப்படின்றதையும் அதில் தென்னந்தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த சிம்சமில் நிறைய கேரக்டர் ரோல் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி ஒரு சில பேர் ரியல்லையும் இருக்காங்க. அதில் ஒரு பர்டிகுலர் ஒரு கேரக்டர் ரியலாகவே இருக்காங்க. அதுவும் அவங்க ஏலியன் அப்படின்னு அதை ப்ரூவ் ஆகிற மாதிரி ஒரு சில வீடியோ எவிடன்ஸ்லாம் காமிக்கிறாங்க. என்னென்னா, அமெரிக்கனுடைய பிரசிடெண்ட் அவரை வச்சு தான் இந்த ஒரு சீரீஸு பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு. ஏன்னா அவர் தான் ஏலியன் அப்படின்ட்டு அதை சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு கேரக்டர் அதில் ப்ளே பண்ணுது. அதில் பர்டிகுலர் அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க, ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் கொடுக்குறாங்க. அதை கொடுக்குற மாதிரி அதுலேயும் இருக்குது. அதே மாதிரி அதையும் அதில் அந்த சீரீஸில் ஆட் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன அவங்க சொல்லியிருக்காங்கன்னா,
அந்த ஃப்ரேமை வந்து 2 ஃப்ரேமாக கன்வெர்ட் பண்ணி அது ஒன்றா சேர்த்து பார்த்தோன்னா அதில் ஒரு ஏலியன் சொல்ல முடியாது, அது ஒரு டெவிலோட ஃபேஸ் தெரியுது. அப்படி நான் ஷாக் ஆகிட்டேன், என்னடா எப்படி இருக்கு அப்படின்ட்டு. அது வந்து நிஜமாகவே அது நடக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க ப்ரெடிக்ட் பண்ணி சொல்கிறதா அப்படின்றது எனக்கு சுத்தமாக தெரியல. ஆனால் அது வந்து ஒரு சில எபிசோடு வந்து ரியலாகவே நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடியது. ஆனால் இதில் ஒன்றே என்னென்னா, நம்மளுடைய இந்தியா பேஸ் பண்ணி எதுவுமே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல்லி இந்தியாவை தவிர மற்ற நாடுகள் எல்லா இடத்துலையும் நடக்கக்கூடிய விஷயத்த அது அப்படியே சொல்லியிருக்காங்க. ஆனால் அது ஒரு அமெரிக்கன் சீரீஸ், அதுதான் இங்கே ஒரு ஹைலைட்டான விஷயம். அப்போது பேசிக்கலி இது வந்து என்ன தெரியுதுன்னா, அதை அவங்க முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணி சொல்கிறாங்களா, இல்லை அந்த விஷயம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா அது அந்த எபிசோடை எடுக்கிறாங்களா, அந்த ஒரு மைண்ட் செட் தான் பார்க்குறவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு டவுட்டாகவே இருக்குது. ஆனால் நான் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப வந்து ஒரு ஷாக்கிங்காக பார்த்தேன். ஏன்னா மோஸ்ட்லி வந்து இன்ஸ்டா ரீல்ஸில் தான் நான் பார்க்குறேனே நான். அது அந்த எபிசோடு வந்து யூடியூப்லையும் இருக்குது, ஆனால் அது ரொம்ப நேரம் போகுது அப்படின்றது. ஆனால் வேர்ல்ட்லேயே வந்து ரொம்ப நேரம் போகக்கூடிய சீரீஸ் அப்படின்னு எது கேட்டிங்கன்னா, கார்ட்டூன் சீரீஸ் எது கேட்டிங்கன்னா அது ஒன்று மட்டும்தான், சிம்சம் சீரீஸ் மட்டும்தான். சீரீஸ் தான் வந்து சிம்சமில் வந்து ரீசெண்டாக வந்து நடந்த ஒரு விஷயத்தை அப்படியே அதில் இருந்தது. என்னென்னா ஏடன் நாடு தான் நினைக்கிறேன், அதில் இருக்கிற பிரசிடெண்ட் வந்து இப்போ ரீசெண்டாக இறந்து போனார். ஏன் அதை வந்து நம்ம இந்தியாவில் வந்து பேஸ் பண்ணி எடுக்கல அப்படின்னா, அது ஒரு அமெரிக்கன் சீரீஸு. அமெரிக்கன்னா அது சுற்றி இருக்கிற நாடுகளை வச்சு தான் எடுப்பாங்களே என்னவோ, அதனால் அது சுற்றி இருக்கிற நாடுகளை வச்சு தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி பேஸாக இருக்குது. ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது ஒரு விஷயமா. ஏன்னா அடுத்து வர ஜென்ரேஷன்ஸுக்கு என்னென்ன ஆகப்போகுது, யார் யார் வந்து என்ன பண்ண போகிறான்றதையும் அதை தெளிவாக அதில் காமிச்சிருக்காங்க. அடுத்து யார் அதை வந்து டேக் ஓவர் பண்ண போகிறாங்க அப்படின்றதையும் அதை சீரியஸாக காமிச்சிருக்காங்க. அது வந்து டெக்னாலஜிஸ் தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து அதை ஆக்குப்பை பண்ண போகுது. ரோபோட்டிக்ஸ் தான் வந்து அது ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து டேக் ஓவர் பண்ணி அந்த ஒரு ஜென்ரேஷனை வந்து கொண்டு போகுது அப்படின்றதே அதை வந்து தெளிவாக வந்து மேக் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேலேயே வந்து ஒரு சீரீஸாகவும் வந்துக்கிட்டு இருக்குது. இதுக்கு மேலே நீங்கள் பார்க்கவும் போகிறீங்க. அது வந்து அந்த பிரசிடெண்ட் கேரக்டர் இருக்குல்ல, அதுவே வந்து அப்படியே அச்சஸ்லாம் வந்து ரியலாக இருக்கிற அமெரிக்கன் பிரசிடெண்ட் மாதிரியே இருக்குது. அமெரிக்காவில் வந்து ரொம்ப ஃபேமஸ். அதுதான் வந்து இப்போது தமிழில் டப் பண்ணியிருக்காங்க. அது எத்தனை பேர் பார்க்குறீங்கன்னு தெரியல. அது நல்லா பாருங்கள். பார்த்துட்டு ஃப்யூச்சரில் இந்த மாதிரி தான் ஆக போகுது, இப்படி தான் செய்ய போகிறாங்க அப்படின்றத தெளிவாக வந்து அதில் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஏரியா 51 பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா ஏரியா 51 வந்து ரொம்ப ப்ரீஷியஸாக இருக்குது. இது அதில் என்ன தான் பண்ணுறாங்க, நிஜமாகவே வந்து வேறு ஒரு யூனிவர்ஸ்லேருந்து ஏலியன் வந்து இங்கே கனெக்டிவிட்டி பண்ணுதா செய்தா அப்படின்றத இன்னைய வரைக்குமே நிறைய யூடியூபர்ஸ் வந்து வீடியோ போட்டுட்டு தான் இருக்காங்க. ஆனால் நிஜத்தில் என்ன நடக்குது அப்படின்றது இன்னி வரைக்கும் யாருக்குமே தெரியல. இது எல்லாமே வந்து மர்மத்தில் தான் இருக்கே தவிர வெளியில் இது வரைக்கும் வரல. அந்த ஒரு அமெரிக்கன் கவர்மெண்ட் இப்போவும் நான் சொல்கிறேன், அந்த ஏரியா வந்து இப்போ எனக்கு ஞாபகம் இல்லை, அமெரிக்காவா ரஷ்யாவா சரி தெரியல. ஆனால் அந்த கவர்மெண்ட் வந்து இப்போ இன்னி வரைக்குமே வந்து என்ன அதில் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் அதுக்குள்ளே போன எந்த ஒரு ஸ்பேஸ்ஷிப்பாக இருக்கட்டும், அதாவது நான் சொல்லக்கூடிய ஜெட், அதுதான் வந்து எது உள்ளே போனாலும் திரும்ப வெளியில் வந்ததே கிடையாது. யார் உள்ளே போனாலும் திரும்ப வெளியில் வரவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு செக்யூரிட்டியாகவும் இருக்குது. ஏன் அந்த மாதிரி இருக்குது? ஆனால் அது வந்து தெளிவாக வந்து ஃபோட்டோ பிடிச்சிருக்காங்க அங்கே இருக்கவங்க. அது ரொம்ப வந்து காலியாக தான் இருக்குது. இருந்தாலும் இப்போ அந்த டாப்பிக்கை விட்டுட்டு இப்போ நம்ம சிம்சமுக்கு வரலாம். சிம்சம் அது வந்து ரொம்ப நான் வியந்து பார்த்த ஒரு அனிமேஷன், நல்லா இருக்குது. ஆனால் அதில் வந்து டெக்னாலஜிஸை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க. அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றதையும் சூப்பராக வந்து அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்ருங்க. அதே மாதிரி மார்வல் ஃபேன்ஸ் யார் யாருக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோ அவங்கெல்லாம் தட்டி விடுங்க பெல் ஐக்கானையும் சப்ஸ்கிரைபரையும். யார் யாரெல்லாம் வந்து இப்போது ரிலீஸ் ஆன வுல்வெரி அண்ட் டெட்பூல் மூவி யார் பார்த்தீங்களோ அவங்க கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஏன்னா நானும் பார்த்தா அல்டிமேட்டாக இருக்குது, மூவி சூப்பராக இருக்குது. மார்வல் வந்து திரும்ப வந்து அதே சீரீஸை எடுத்துகிட்டே இருக்காங்க. ஏன் அதுக்குள்ளே என்ன இருக்குது இன்னைய வரைக்குமே அப்படின்ட்டு. ஏன்னா இப்போது ஒரு நியூ அப்டேட் விட்டுருக்காங்க. என்னென்னா அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆக 2 படத்தை வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட அயன்மேன் வந்திருக்காரு.
அயன்மேன் வந்து சூப்பராக வேற ஒரு காஸ்டியூமில் பயங்கரமாக இருக்க நாங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அந்த மனுஷன் டப்புன்னு இப்படி மாஸ்க் தூக்கும் போது அப்படி இருந்ததுங்க, வேற மாதிரி. திரும்பவும் அந்த மாதிரி எப்படி அவரை பார்க்க போகிறோம் அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா மார்வல் ஃபேன்ஸ் அசம்பிள் ஆகுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி விடுங்க, மறக்காமல் அதை பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அடுத்த வீடியோவில் என்ன மாதிரி வீடியோ போடலாம், நான் வந்து ஏரியா 51 அதை பற்றி போடலான் இருக்கேன். அதை பற்றி இன்னும் நான் ரிசர்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதை பற்றி போடலான் இருக்கேன். உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், எதை பற்றி வீடியோ போடலாம் அப்படின்ட்டு. நான் அதே வீடியோவாக எடுத்து போடுறேன். பாய்.